வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். இலங்கைக்கான 4ஆம் கட்ட கடனுக்கு IMF அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட நிதி வசதி ஏற்பாட்டின் 4வது மதிப்பாய்வை சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு அங்கீகரித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு நேற்று கூடிய போதே இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இலங்கைக்கு 34.4 கோடி அமெரிக்க டாலர் நீட்டிக்கப்பட்ட கடன் வசதி கிடைக்க உள்ளது. முன்னதாக நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு முதல் 3 கட்டங்களின் மூலமாக 134 கோடி டாலர் கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பேருந்து கட்டணங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. பேருந்து கட்டணங்கள் 0.55 வீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த கட்டண குறைப்பு எதிர்வரும் 4ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கட்டண திருத்தத்திற்கு அமைய ஆரம்ப பேருந்து கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படாத நிலையில் ஆரம்ப கட்டணம் 27 ரூபாவாக தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பேருந்து கட்டணங்களை 2.5% குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எனினும் எரிபொருட்களின் விலை உயர்த்தப்பட்டதால் பேருந்து கட்டணங்களை 0.55% குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என தென்பகுதி சிங்கள சமூக செயற்பாட்டாளர் அர்ஜுன தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதியை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என தென்பகுதி சிங்கள சமூக செயற்பாட்டாளரான அர்ஜுன தெரிவித்துள்ளார். காணொளி ஒன்றின் மூலம் அவர் இதனை தெரிவித்தார். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனித எலும்புக்கூடுகள் அகலப்படுகின்றன. இதில் சிறுவர்கள், பெரியோர்கள் என கொடூரமாக கொலை செய்யப்பட்டோரின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த பிரச்சனையில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த விடயம் குறித்து சிங்கள மக்களாகிய நாங்களும் தமிழ் மக்களுடன் இணைந்து ஒன்றாக இருக்கின்றோம். யுத்த காலத்தில் ஏராளமானோர் காணாமலாக்கப்பட்டனர். அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் நீண்ட காலமாக அவர்களை தேடும் நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். எனவே இந்த அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்பது என்ன எனில் இதற்கு ஒரு தீர்வினை வழங்குங்கள். இதனால் அமைச்சர்களுக்கும் பெரிய பிரச்சனை இருக்கின்ற அதேவேளை மக்களுக்கும் பிரச்சனை உள்ளது. புதிய அரசாங்கத்திடமிருந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்தால் தான் மக்களுக்கு தீர்வு கிடைக்கும். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து சிறு குழந்தையுடையது என கருதப்படும் ஒரு சப்பாத்து, குழந்தைகள் விளையாடும் பொம்மை ஒன்றும் வெளியே எடுக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மனித புதைகுழி அகழ்வு பணியின் 2ஆம் கட்டத்தின் 6வது நாள் அகழ்வு பணி நேற்று முன்னெடுக்கப்பட்டது. நேற்று நீல நிறப்பையுடன் காணப்பட்ட சிறிய பிள்ளையின் உடையதாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் மனித எலும்புக்கூடு முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த எலும்புக்கூட்டுடன் சேர்த்து காலணி ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பாடசாலை பையுடன் அடையாளப்படுத்தப்பட்டிருந்த எலும்புக்கூடு நேற்று முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த அகழ்வின் போது சிறு குழந்தையுடையது என கருதப்படும் ஒரு சப்பாத்தம், குழந்தைகள் விளையாடும் பொம்மை ஒன்றும் வெளியே எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதற்கமைய இதுவரை 38 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஏற்கனவே செம்மணி பழைய மனித புதைகுழி அகழ்வில் ஈடுபட்ட சட்ட வைத்திய அதிகாரி கிளிபர்ட் பெரேரா நேற்றைய தினம் அகழ்வு பணிகளை பார்வையிட்டார். இந்த நிலையில் ஏற்கனவே சந்தேகத்திற்குரிய இடமாக தொல்பொருள் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவினால் அடையாளப்படுத்தப்பட்ட பகுதியில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்கள் நல்லூர் பிரதேச சபையின் உதவியுடன் துப்புரவு பணிகளை முன்னெடுத்தனர். அந்த வகையில் 7ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளன. நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மை முதலீட்டாளர்களுக்கான மிகவும் உகந்த சூழலை உருவாக்கியுள்ளதாக ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் எரிசக்தி உட்கட்டமைப்பு, டிஜிட்டல் பொருளாதாரம், சுற்றுலா, விவசாயம் மற்றும் தொழில் முனைவோரின் திறன் மேம்பாடு ஆகியவற்றில்
புதிய முதலீட்டு வாய்ப்புகளில் கவனம் செலுத்தியுள்ளதாக இந்திய தொழில் முனைவோர் தெரிவித்துள்ளனர். தற்போதுள்ள முதலீட்டு வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்துதல் மற்றும் புதிய முதலீட்டு வாய்ப்புகளை ஆராய்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்திய கைத்தொழில் சம்மேளனத்தின் ஒருங்கிணைப்பின் கீழ் பல முக்கிய இந்திய நிறுவனங்களின் பிரதானிகள் உட்பட சுமார் 20 பேர் அடங்கிய இந்திய தொழில் முனைவோர் குழுவினர் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். இவர்கள் நமது நாட்டில் செயற்பாட்டில் உள்ள திட்டம் ஒன்றில் பங்கேற்கின்றனர். இந்த குழுவினர் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவை சந்தித்த போது தமது விடயங்களை தெளிவுபடுத்தியுள்ளனர். இந்தியாவிற்கு அண்மையில் விஜயம் செய்த ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் இந்த குழு இலங்கை வந்துள்ளது. பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுடனும் இலங்கை முதலீட்டு சபை போன்ற முன்னணி அரசு நிறுவனங்களுடனும் இவர்கள் கலந்துரையாடியுள்ளனர். இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மை முதலீட்டாளர்களுக்கு மிகவும் உகந்த சூழலை உருவாக்கியுள்ளது என ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் சிறந்த பொருளாதார நிலைமை மற்றும் முதலீட்டிற்கு உகந்த சூழலை உருவாக்க அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து இந்திய தொழில் முனைவோருக்கு ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார். பாரிய முதலீடுகளை தக்க வைத்து அவற்றை பராமரிக்க தேவையான சட்ட கட்டமைப்பும் நிறுவன கட்டமைப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் முதலீடுகள் வீண்விரயம் மற்றும் ஊழலை தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். பிராந்திய முதலீட்டாளர்களை எளிதாக ஈர்ப்பதற்கும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை வழங்குவதற்கும் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் பல துறைகளில் புதிய வணிக வாய்ப்புகளுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இந்த சந்திப்பில் தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகே, இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் சா, இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலக அதிகாரிகள், இந்திய கைத்தொழில் சம்மேளனத்தின் முன்னாள் தலைவர் சஞ்சீவ் பூரி மற்றும் பல முன்னணி இந்திய நிறுவனங்களின் பிரதானிகள் பங்கேற்றனர். சர்வதேச கராத்தே போட்டியில் சாதித்த வடக்கின் சாதனையாளர்களுக்கு நேற்று யாழ்ப்பாணத்தில் வரவேற்பளிக்கப்பட்டது. தாய்லாந்தில் இடம்பெற்ற சர்வதேச கராத்தே போட்டியில் சாதித்த வடக்கின் சாதனையாளர்களுக்கு நேற்று யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்தில் மகத்தான வரவேற்பளிக்கப்பட்டது. நேற்று பிற்பகல் யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்தில் மாலை அணிவித்து வரவேற்பளிக்கப்பட்டது. தாய்லாந்தில் இடம்பெற்ற கராத்தே போட்டியில் வடக்கு மாகாண இளைஞர் அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. சர்வதேச கராத்தே சம்மேளனத்தினால் கடந்த மாதம் 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை குறித்த போட்டித் தொடர் நடத்தப்பட்டது. தகுதிகான் அடிப்படையில் இறுதிச் சுற்று போட்டிக்கு தெரிவான 14 நாடுகளின் பங்கேற்புடன் இடம்பெற்ற போட்டியில் இலங்கை அணிக்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது. குறித்த அணியில் யாழ்ப்பாணம் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியை சேர்ந்த 2 யாழ்ப்பாணம் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியை சேர்ந்த ஒரு மாணவனும் என வடக்கிலிருந்து 3 குறித்த அணியில் பங்கு பெற்றிருந்தனர். ஐநாள் நாடு இந்த போட்டியில் பங்கு கொண்டது. தாய்லாந்து என்ற நாட்டில் இந்த பிள்ளைகள் பங்கு கொள்ள போய் எங்களுக்கு இந்த வடமாகாணத்தின் சார்பாக முதலாக இந்த சாதனை படைச்சிருக்குன்னு. இந்த வெண்கல பதக்கம்ன்றதுக்கு அப்பால் இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி என்றே சொல்லலாம். எங்களோட வடமாகாணம் படிப்படியாக வளர்கிறதுக்கு இது ஒரு உந்து சக்தியாக இருக்கும். இந்த வெற்றி எங்களுக்கு தேவைப்பட்ட இல்லை, எங்களோட சமூகம், எங்களோட ஆசிரியர், எங்களோட பெற்றோர்கள் அவர்களுக்கு தான் அர்ப்பணிக்கிறோம். ஏன்னா நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக இதை நாங்கள் செஞ்சுருந்தால் கடைசி மட்டுமே இருக்கலாது. இப்போ இந்த வடமாகாணத்துக்கு இந்த 3 பேர்ன்றது ஒரு தொடக்க புள்ளி தான். இந்த புள்ளியிலேருந்து இனி எத்தனையோ வீரர்கள் இனி வர போறினோம். அடுத்தது ஆசிய விளையாட்டு, தெற்காசிய விளையாட்டுகளுக்கு டார்கெட் பண்ணிக்கிறோம். அதுலேயும் வெல்வோம். மொத்தமாக 16 நாடு இந்த போட்டியில் பங்கு பெற்றி கொண்டது. இதுதான் எங்களுக்கு அந்த முதல் தர ஒரு அனுபவம். இலங்கை கராத்தே சம்மேளனமும் வடமாகாண சங்கம், யாழ் மாவட்ட சங்கம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டபடியாக தான் நாங்கள் இந்த முறை 2025ஆம் ஆண்டு தான் முதல் தரம் சர்வதேச போட்டிக்கு ஒரு தமிழ் பிள்ளைகள் போய் பங்கு பெற்றி தேசிய அணியில் இடம் பிடிச்சு சர்வதேச போட்டிக்கு போய் பங்கு பெற்றி பதக்கம் வென்றது முதல் சாதனையாக இருக்கும். இதை கொண்டு இப்படியே நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பயணித்து மாவட்டம் எங்களோட மாகாணங்களை எல்லா பிள்ளைகளையும் ஊக்குவிச்சு முன்னேறணும். இந்த கராத்தே என்ற இதில் நான் நிறைய சாதிக்கணும்ன்றது தான் எங்களோட விருப்பம். கிளிநொச்சி பூநகரி தம்பராய் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 5 பேர் படுகாயமடைந்த நிலையில் ஆணொருவர் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சியில் பூநகரி மன்னார் வீதியின் பூநகரி தம்பராய் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 2 சிறுமிகள் உட்பட 5 பேர் படுகாயமடைந்த நிலையில் ஆணொருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் பயணித்த தாயும் மகளும் வீதியை கடக்க முற்பட்ட போது யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னார் நோக்கி சென்று கொண்டிருந்த ஹயஸ் விபத்தை தவிர்ப்பதற்காக மற்ற திசைக்கு திருப்பிய போது எதிரே வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்து ஏற்பட்டது. இதன்போது மோட்டார் சைக்கிள் தீப்பற்றி எரிந்ததால் ஹயஸ் வாகனம் தீப்பற்றியது. மோட்டார் சைக்கிளில் 3 பேர் பயணித்த நிலையில் எரிகாயங்களுடன் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். ஆரம்பத்தில் மோட்டார் சைக்கிளில் வீதியை கடக்க முற்பட்ட தாயும் மகளும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர்.
இவ்வாறு 2 சிறுமிகள் 2 பெண்கள் ஒரு ஆண் என 5 பேர் பூநகரி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர். இவர்களில் யாழ்ப்பாணம் மிருசுவல் பகுதியைச் சேர்ந்த 27 வயதான ஆண் உயிரிழந்தார். இவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படும் போது ஆபத்தான கட்டத்தை அடைந்தார். இதனால் மாரவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். வவுனியா மாவட்டத்தில் காணி உரித்து தொடர்பான பிரச்சினைகளை முடிவிற்கு கொண்டு வருவோம் என விவசாய காணி நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்டத்தில் பொதுமக்களின் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி காணி உரித்து தொடர்பான பிரச்சினைகளை முடிவிற்கு கொண்டு வருவோம் என விவசாய காணி நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். நேற்று வவுனியாவில் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். வடக்கு கிழக்கில் காணி பிரச்சனைகள் நிறையவே இருக்கின்றது. ஒருபுறத்தில் மக்களுடைய காணிக்கான உரித்து இழக்கப்பட்டிருக்கின்றது, மறுபுறம் காணிகளை பயன்படுத்த முடியாத நிலை காணப்படுகின்றது. இராணுவத்தினாலும் பாதுகாப்பு தரப்பாலும் மனவள திணைக்களத்தாலும் கையகப்படுத்தப்பட்ட காணிகளும் காணப்படுகின்றன. இந்த விடயங்கள் தொடர்பில் எதிர்காலத்தில் கலந்துரையாடி அந்த காணிகளை மக்களுக்கு மீள வழங்குவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வோம். வவுனியா மாவட்டத்தில் வனவள திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்ட காலணிகள் தொடர்பில் கலந்துரையாடி விவசாய காணிகளில் பெரும் பகுதியை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளோம். ஏற்கனவே அவை வனவள திணைக்களத்திற்குரியதாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்தாலும் விவசாயிகளுக்காக அதனை மீள வழங்குவதற்கு வனவள திணைக்களம் இணக்கம் வெளியிட்டுள்ளது. வவுனியா மாவட்டத்தில் 24,000 ஏக்கர் காணிகளை மீள பொதுமக்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவரை காலமும் நம்மிடம் விவசாயம், கால்நடை, காணி விடயங்களை உள்ளடக்கி ஒன்றிணைந்த வேலை திட்டம் இருக்கவில்லை. தற்போது அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வரும் காலங்களில் ஒன்றிணைந்த வேலை திட்டமாக இதனை கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. வவுனியாவில் 40% வறுமைக்குட்பட்ட மக்கள் வாழ்கின்றார்கள். அவர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டுமாக இருந்தால் உற்பத்தி பொருளாதாரம் மேம்பட வேண்டும். நாங்கள் இவ்வாறான வேலை திட்டத்தை முன்னெடுப்பது வறுமையை இல்லாது ஒழிப்பதற்காகவே. வவுனியா மாவட்டத்திற்காக முன்னெடுக்கப்படும் திட்ட முன்மொழிவுகளின் பிரகாரம் தான் எதிர்வரும் 3 ஆண்டுகளுக்குமான வரவு செலவு திட்டத்தில் வவுனியா மாவட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடுகளும் மேற்கொள்ளப்படும். வடக்கு மாகாணத்தில் உள்ள காணி உரித்து தொடர்பாக நாங்கள் ஒரு விசேட வர்த்தமானி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். ஆனால் சுமந்திரனால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வர்த்தமானி தற்போது கைவிடப்பட்டிருக்கிறது. எனினும் அரசு உத்தியோகத்தர்கள் ஊடாக வவுனியா மாவட்டத்தில் மக்கள் மத்தியில் இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தி காணி உரித்து தொடர்பான பிரச்சனைகளை முடிவிற்கு கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுப்போம் என குறிப்பிட்டுள்ளார். අද වවුනියාව දිස්ත්‍රික්කයේ දිස්ත්‍රික් ලේකම්තුමාගේ ප්‍රධානත්වයෙන් අපි පැය 4ක දීර්ඝ සාකච්ඡාවක් කරා වවුනියාව දිස්ත්‍රික්කයේ ඉදිරි කෘෂිකර්ම පශු සම්පත් ඉඩම් සහ වාරි මාර්ග සැලැස්ම මොකක්ද වෙන්න ඕන කියන එක සාකච්ඡාව අපි කරා. ඒ யாழ்ப்பாணம் கீரிமலை நகுலேஸ்வர மகாவித்தியாலய பரிசளிப்பு விழா நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் கீரிமலை நகுலேஸ்வர மகாவித்தியாலய நிறுவனர் நினைவு நாளும் பரிசளிப்பு விழாவும் பதில் அதிபர் திருச்செல்வம் தலைமையில் நேற்று இடம்பெற்றது. பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் பங்கேற்றார். சிறப்பு விருந்தினராக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீபவானந்த ராஜாவும், கௌரவ விருந்தினராக வலிகாமம் வலயக்கல்வி பணிப்பாளர் திருமதி ஜமுனா ராஜசீலனும் பங்கேற்றனர். இதன்போது பாடசாலைக்கு தனது நிலத்தை கொடுத்து அமரர் சுப்பிரமணியம் கனகசபையின் திருவுருவச் சிலையை வடக்கு மாகாண ஆளுநர் திருநீக்கம் செய்து வைத்தார். அதன் பின்னர் இடம்பெற்ற நிகழ்வில் நகுலன் நூலும் வெளியிட்டு வைக்கப்பட்டது. நிகழ்வில் உரையாற்றிய ஆளுநர் போர் இடப்பெயர்விற்கு முன்னர் பாடசாலை மாணவர்களின் எண்ணிக்கையில் எவ்வாறானதொரு சமநிலை இருந்ததோ அதே போன்றதொரு நிலையை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மட்டக்களப்பு ஆரையம்பதி திருநீற்றுக்கேணி கிராமத்தில் பாம்பு தீண்டி குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு ஆரையம்பதி திருநீற்றுக்கேணி கிராமத்தில் பாம்பு தீண்டி 2 பிள்ளைகளின் தந்தையான 38 வயதுடைய நபர் உயிரிழந்துள்ளார். நேற்று மதியம் குறித்த நபர் தனது வீட்டுக்கு அருகாமையில் உள்ள குளக்கட்டு வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த போது அவரை பாம்பு தீண்டியதாக அயலவர்கள் தெரிவித்துள்ளனர். திருநீற்றுக்கேணியில் உள்ள பகுதியில் நீண்ட காலமாக பராமரிப்பு இன்றியுள்ள குளத்தில் விச ஜந்துக்கள் வாழ்வதாக கிராம மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். யோகராசா தெல்லிவாசகம் எனும் 2 பெண் பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்தார். சடலம் ஆரையம்பதி பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
சர்வதேச சித்திரவதைகளுக்கு எதிரான தினத்தையொட்டி அம்பாறையில் விழிப்புணர்வு நிகழ்வு இடம்பெற்றது. சர்வதேச சித்திரவதைகளுக்கு எதிரான தினத்தையொட்டி அம்பாறை கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் நேற்று விழிப்புணர்வு நிகழ்வு இடம்பெற்றது. போலீஸ் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களைச் சேர்ந்த உத்தியோகத்தர்கள் விழிப்புணர்வு நிகழ்வில் பங்கேற்றனர். மனிதுரிமை ஆணைக்குழுவின் இணைப்பாளர் அப்துல் அசீஸ் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. சித்திரவதை என்பது ஒரு நாட்டில் ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு சமூகத்திற்கும் அது ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் உண்மையிலேயே அது சரியான முறையில் ரூல் ஆஃப் லா என்று சொல்லப்படுகின்ற சட்ட ஆட்சி மூலம் அதனை பாதிப்பை ஏற்படுத்தியவர்களை சட்டத்துக்கு முன் கொண்டு வந்து அவர்களுக்கான சட்டத்தை இல்லாதொழிக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ சட்டங்கள் இருந்தாலும் 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பு யாப்பின் 3ஆம் அத்தியாயத்தில் அடிப்படை உரிமையின் 11வது உறுப்புரை எந்த ஒரு மனிதனும் சித்திரவதைக்கும் கொடூரமான மனிதாபிமானமற்ற இழிவான நடத்தைக்கும் தண்டனைக்கும் உட்படுத்தக்கூடாது அந்த அடிப்படை உரிமை சட்டம் சொல்கின்றது. ஆகவே அந்த அடிப்படை உரிமையில் உள்ள விடயங்கள் ஒவ்வொரு போலீஸ் உத்தியோகத்தர்களும் ஒவ்வொரு பொதுமகனும் ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் தெளிவாக விளங்கிக் கொண்டால் மாத்திரம்தான் இதை நாங்கள் இந்த நாட்டில் மனித உயிர்களை பாதுகாக்க முடியும் என்பது இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் கருத்தாக இருக்கின்றது. மனித உரிமைகள் ஆணைக்குழு நாடு பூராகவும் அதாவது ஐஜிபி மூலமாக நாங்கள் பெர்மிஷன் எடுத்து போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கான பயிற்சிகளை செய்து வருகின்றோம். ஆனால் தமிழ் பேசுகின்ற உத்தியோகத்தர்கள் அதிகப்படியானவர்கள் இல்லை என்பதன் காரணமாகத்தான் இங்கு போலீஸ் உத்தியோகத்தர்கள் பொதுமக்கள் அரசு சார்பற்ற உத்தியோகத்தர்கள் அழைத்து நாங்கள் இதை செய்கின்றோம். தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள். சீனாவின் ஜியான்பெங் நகரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சீனாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஜியான்பெங் நகரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதுடன் 18,000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். நீர் மற்றும் மின்சார விநியோகம் தடைப்பட்டதாகவும் பாடசாலைகள் மூடப்பட்டதாகவும் பேருந்து சேவைகள் நிறுத்தப்பட்டதாகவும் அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காலநிலை மாற்றத்தின் காரணமாக கனமழை பெய்து வருவதாக சீன வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.